ஹலோ டீச்சர்ஸ், நம்ம இப்போ டிஎன் டெட் 2025 மேக்ஸ் சிலபஸில் 10 சம்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது 11th சம். பாருங்கள், ஏ பி சி என்பவர் ஒரு வேலையை முறையே 12,24,8 நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஏன்றவர் ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 12 நாளில் முடிக்கிறாரு. அப்போது ஏ வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்வார்? 1/12 வேலையை செய்வார். இப்போ பி அப்படின்றவர் எத்தனை வேலையை செய்வார்? 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து 1/24 தலைகளை எழுதுங்க. சி அப்படின்றவர் ஒரு நாள் எத்தனை வேலை செய்வார்? 8ன்னு கொடுத்துருவாங்க. சி இப்போ 1/8 அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். இப்போ மூவரும் சேர்ந்து ஒரு நாள் வேலை செய்கிறாங்க. இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு நாள் வேலை செய்கிறாங்க. அப்போ எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்க? 3 பேரும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மூணுத்தையும் கூட்டுங்க. இப்போ 1/12 ப்ளஸ்ஸு 1/24 ப்ளஸ்ஸு 1/8 மூணுத்தையும் கூட்டிட்டோம். இப்போது இது என்ன பண்ணுறோம்? கூட்டுறதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். சரிங்களா? என்ன பண்ணுறோங்க? மேலேங்கிலையும் 1/12 மேலேங்கிலையும் 2ஆல் பெருக்குங்க. அப்போ தான் 24 வரும் கீழே. இங்கே ஆல்ரெடி 24 தான் இருக்குது. அதனால் 1/1 பெருக்கிறோம்னு எனக்கு வச்சுருங்க. இப்போ 1/8 இருக்குது. இதை மேலேங்கிலையும் 3ஆல் பெருக்குங்க. ஓகேங்களா? இப்போ கீழே என்ன ஆயிரும்? 24 வந்துடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், மேலே இங்கே 2 ப்ளஸ்ஸு இங்கே 1 பெருக்குனீங்கன்னா 1 ப்ளஸ்ஸு 1 3 பெருக்குனீங்கன்னா 3 மூணுத்தையும் போட்டிங்கன்னா 4 2 6 6/24 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? இப்போ கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணிங்கன்னா 1 6 4 24. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 1/4 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ ஏபிசி 3 பேர் சேர்ந்து 1/4 வேலையை செய்கிறாங்க. அதாவது 4ல் 1 பங்கு வேலையை செய்கிறாங்க. சரிங்களா? ரிமைனிங் 3 பேர் சேர்ந்து 4ல் 1 பங்கு வேலையை செஞ்சுட்டாங்க. இப்போ ரிமைனிங் என்ன வேலை இருக்கும்? இப்போ ரிமைனிங் வேலைன்னா 1லேருந்து 1/4 மைனஸ் பண்ணுங்க. சரிங்களா? அப்போ நான் நினைக்கிறோம் எங்கே பெறுவீங்கன்னா 4 - 1 3/4 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ரிமைனிங் ஒர்க் வந்து இன்னும் 3/4 ஒர்க்கு ரிமைனிங் இருக்குது. சரிங்களா? அது இப்போது பின் சி விலகி விடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ சி போயிட்டாங்க. 3 பேர் சேர்ந்து வேலையை செய்கிறாங்க. 1/4 ஒர்க்கு முடிச்சிடுறாங்க. இப்போ மீதி ஒர்க்கு 3/4 ஒர்க்கு இருக்குது. அப்போ சி விலகிறதுனால ஏபி இருவரும் மீதமுள்ள வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை? இப்போ ஏபி 2 பேர் மட்டும் சேர்ந்து வேலையை முடிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஏபி மட்டும் முடிக்கிறாங்கன்னா இப்போ என்ன பண்ணுறோம்? மீதி ரிமைனிங் வேலை 3/4 இருக்குங்களா? இப்போ அது ஏபி மட்டும் சேர்ந்து செய்கிறாங்க. மீதி இருக்கிற வேலையை ஏபி 2 பேர் மட்டும் செய்கிறாங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏ வந்து 1/12 ப்ளஸ் பி வந்து 1/24. சரிங்களா? அப்போ இங்கே மீசியமாக 24 எடுக்கிறோம். ஓகேங்களா? இங்கே 12 இருக்குது, 1/12 இருக்குது. மேலேங்களையும் 2ஆல் பெருக்கினா 12 2ஆல் பெருக்கினா 24 வந்துடும். அப்போ இங்கே நான் மேலே 2ஆல் பெருக்கிறோம். 2 ப்ளஸ் 1 அப்படி இல்லைங்க போட்டிங்கன்னா 3/24 கிடைக்கும். சரிங்களா? இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 1 3 8 24. அப்போ ஆன்சர் என்ன? 1/8. ஏபி 2 பேர் மட்டும் சேர்ந்து 1/8 வேலையை முடிக்கிறாங்க. சரிங்களா? 1/8 வேலையை சேர்ந்து முடிக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்குது? 3/4 இருக்குது. சரிங்களா? அப்போது ஏபி 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளில் எவ்வளோ ஒர்க்கு முடிக்கிறாங்க? 1/8 ஒர்க்கு முடிக்கிறாங்க ஒரு நாளில். ஏபி 2 பேரும் சேர்ந்து. ஓகேங்களா? சரி, அப்போது 3/4 ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்க? இங்கே 1/8 இன்ட்டு இந்த 3/4 இந்த பக்கம் தள்ளுங்க. சரிங்களா? வகுத்தல் இந்த பக்கம் போச்சுன்னா நேரம் பெருக்கல் 4 மேலே இருக்கிற பெருக்கல் 3 இந்த பக்கம் நேரம் வகுத்தல் 3. சரிங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? இங்கே 8 இருக்குதுங்களா? 4 1 4 4 2 4 8. ஆன்சர் என்ன? ஒரு மேலே 1 × 1 1/2 × 3 6. அப்போ என்னது? 1/6. சரிங்களா? இதை தலைகளை திருப்பணினா தான் ஆன்சர். சரிங்களா? மொத்தம் எத்தனை நாளில் வேலை செய்வாங்க? 1/6னா 6 டேஸில் அவங்க வேலையை செஞ்சு முடிப்பாங்க. சி விலகிட்டாங்கன்னா ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்ந்து 6 நாளில் மீதி வேலையை செஞ்சு முடிப்பாங்க. சரிங்களா? சி ஆன்சர் 6 டேஸ் தான் ஆன்சர். ஓகேங்களா? சரி, அடுத்த கணக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 12வது கணக்கு. 6 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஆண்கள் எத்தனை? 6. எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறாங்க? 10 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. எத்தனை நாட்களில்? 24 நாட்களில் முடிக்கிறாங்க. சரி, எழுதிட்டோம். அடுத்தது 9 ஆண்கள். அப்போ ஆண்களில் 9 போட்டுருங்க. நாளொன்றுக்கு 8 மணி நேரம் அப்படின்றாங்க. அப்போ நேரன்ற இடத்துல 8 மணி நேரம் இல்லைங்க. வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு எத்தனை நாட்கள்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா டைரெக்டாக மல்டிபிள் பண்ணுங்க. சரிங்களா? என்ன டைரெக்டாக மல்டிபிள் பண்ணுறோம்? இப்போ 6 × 10 × 24
முதல் லைனை அப்படி எழுதிக்கிறோம் சரிங்களா. ஈக்குவல் டு போடுங்க. ரெண்டாவது லைனை எழுதுங்க சரிங்களா. 9 × 8 × எக்ஸ் இவ்வளோதான் சரிங்களா. எப்படி சரி வகுத்தல் எதுவும் வராது சரிங்களா. என்னன்னா இங்கே என்னன்னா 4 ஒன்றுக்கு ஒரு வேலையை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வேலைன்னா வகுத்தல் 1 ன்னு வரணும் சரிங்களா. எந்த வேலைன்னு சொல்லலை, ஒரு வேலைன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ ஒரு வேலைன்னா 1ன்னு அர்த்தம். வகுத்தல் 1 ரெண்டு பக்கமும் எழுதணும். அதனால அதை எழுத தேவை இல்லை ஓகேங்களா. புரிஞ்சுங்களா. அப்படியே நேராக எழுதுங்க ஈக்குவல் டு போடுங்க. இப்போ கேன்சல் பண்ணுங்க சரிங்களா. 9 கேன்சல் பண்ணலாம். 9 இங்கே 2 3 6 சரிங்களா. அப்படியே ஈக்குவல் டு அந்த பங்கு இந்த பங்கத்தை கேன்சல் பண்ணுறீங்க. அடுத்தது இங்கே 3 ஒரு 8 24 சரிங்களா. அடுத்தது 8 கேன்சல் பண்ணலாம். 4 2 8 5 2 10 சரிங்களா. அப்புறம் 4 கேன்சல் பண்ணலாம். 1 4 2 4 8 சரிங்களா. 5 × 2 10 10 × 2 20. அப்போ 20 = எக்ஸ். அப்போ எக்ஸ்ன்ற இடத்துல என்ன வரும் 20ன்னு வரும் சரிங்களா. அப்போ எத்தனை நாட்களில் முடிப்பாங்க 20 நாட்களில் முடிப்பாங்க. ஆன்சர் என்ன பி ஆன்சர் ஓகேங்களா. சரி அடுத்த கணக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு 13வது கணக்கு. ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் 3வது உறுப்பு 2 எனில், இதான் முக்கியம், நல்லா பார்த்துங்க. 3வது உறுப்பு 2 எனில் அதன் முதல் 5 உறுப்புகளின் பெருக்கற் பலன் என்னன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். முதல்ல பெருக்கு தொடர் வரிசைனா எப்படி இருக்குன்னு பாருங்க. முதல் உறுப்பு எப்படி இருக்கும் ஏன்னு இருக்கும். ரெண்டாவது உறுப்பு ஏஆர்னு இருக்கும். மூணாவது உறுப்பு AR². நாலாவது உறுப்பு AR3. அஞ்சாவது உறுப்பு AR⁴. 5 உறுப்பு தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. பாருங்க 5 உறுப்பு தான் கொடுத்துருக்காங்க. அதனால 5 உறுப்பு எழுதிட்டோம். ஏன்னா புரியறதுக்காக நம்ப போகிறோம். இது முதல் உறுப்பு, ரெண்டாவது, மூணாவது, நாலாவது, 5வது உறுப்பு ஓகேங்களா. சரி இப்போ என்ன சொல்கிறாங்க, அதான் 5 உறுப்புகளையும் பெருக்கற் பலன்னு சொல்கிறாங்க சரிங்களா. 5 உறுப்பையும் பெருக்கலாம் சரிங்களா. பெருக்கலாங்களா. ஏ எத்தனை இருக்குதுன்னு பாருங்க. 1 2 3 4 5 உறுப்பு, 5 ஏ இருக்குது. அப்போ A⁴ அப்படின்னு எழுதிக்கலாம் சரிங்களா. 6 எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் 6 1 இங்கே ஒரு R² இருக்குது. டோட்டலாக R³ ஆச்சு சரிங்களா. இங்கே ஒரு R³ இருக்குது. R³ R⁴ 6 ஆச்சு. இங்கே R⁴ 4 இருக்குது. அப்போ R⁴ 10 ஆச்சு சரிங்களா. அப்போ இங்கே என்ன வரும் R⁴ 10 ஓகேங்களா. இப்போ A⁴ R⁴ 10 இருக்குது. இப்போது என்ன கொடுத்துருக்காங்க இங்கே இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன்னா என்ன சொல்லியிருக்கேன் 3வது உறுப்பு 2 எனில் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே 3வது உறுப்பு என்னன்னு பாருங்கள் AR² தான் 3வது உறுப்பு சரிங்களா. இப்போ AR² = 3வது உறுப்பு 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ AR² = என்னது 3, AR² = என்னது 2. இது என்ன வச்சுங்க. இப்போது A⁴ R⁴ 10 தான் இருக்குது. இது நம்ம எப்படி எழுதலாம் எழுதலாம்னா A⁴ ஏன்னு எழுதிங்க. 5 எழுதலை. R⁴ 10 R² எழுதிக்கிறோம் சரிங்களா. அடுக்கில் 5 எழுதிக்கிறோம் சரிங்களா. உள்ள மல்டி பண்ணி பாருங்கள். 5 மல்டி பண்ண இந்த 5 உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா A⁴ 5 வந்துடும். இந்த 5 இங்கே எட்டு வந்தீங்கன்னா 5 × 10 ஆகிடும் சரிங்களா. A⁴ R⁴ 10 தான் AR² பவர் 5 எழுதியிருக்கோம். ஏன் எப்படி எழுதியிருக்கோம் இந்த ஆன்சருக்காக தான். அதுதான் கொடுத்துருக்காங்க 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ AR² 2ன்னு போடுங்க. அடுக்கில் என்ன இருக்குது 5 மட்டும் தான் இருக்குது. அந்த 5 எழுதிங்க. இப்போ ஆன்சர் என்ன 2⁴ 5. அந்த ஆன்சர் பி ஆன்சர் பாருங்கள் 2⁴ 5 சரிங்களா. ஈஸி தான். அடுத்த கணக்கு போகலாம். 14th சம்ம. ஒரு கார் 5 மணி நேரத்தில் 400 கிலோமீட்டர் தூரம் கிடைக்கிறது சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காரு 5 மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் கிடக்குது 400 கிலோமீட்டர் கிடக்குது. அப்போ 400 கிலோமீட்டர் எழுதிக்கிட்டோம். அப்படின்னா 1 மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் கிடக்கும் 400 வகுத்தல் இந்த 5 இந்த பக்கம் தள்ளுறீங்க வகுத்தல் ஆயிரும் 5. அப்போ என்ன வரும் 4 5 5 என்ன வரும் 8 5 40 ஒரு 0 சுற்றிக்கலாம். 80 கிலோமீட்டர் தூரம் கிடக்கும் சரிங்களா. 1 மணி நேரத்தில் 80 கிலோமீட்டர் தூரம் கிடக்கும். அதாவது அதனுடைய ஸ்பீடு சரிங்களா. திசை வேகம் எவ்வளோ 80 கிலோமீட்டர். சரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த விஷயத்துக்கு போகிறாங்க. என்னது அந்த கார் அதன் பாதி வேகத்தில் செல்லும் போது, இப்போ பாதி வேகம்னா இங்கே ஏற்கனவே என்ன கொடுத்துருக்காங்க 80ன்னு கொடுத்துருக்காங்க. அதனுடைய பாதி வேகம் 80ல் பாதி எவ்வளோ 40 கிலோமீட்டர் சரிங்களா. அப்போ அந்த காரோட வேகம் என்னவா மாறிச்சு 40 கிலோமீட்டராக மாறிச்சு. 80ல் பாதி 40 செல்லும்போது 7 மணி 30 நிமிடங்களில் கடக்கும் தூரமானது என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல 7 மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் கிடக்குதுன்னு பார்க்கலாம். அப்புறம் அந்த 30 நிமிஷத்துக்கு போகலாம். அது அரை மணி நேரம் சரிங்களா. இப்போ 1 மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர் தூரம் போகுது. அப்போ 7 மணி நேரத்துக்கு 7 × 40 ஈக்குவல் என்ன வரும் 0 7 4 28 250 கிலோமீட்டர் தூரம் போகும் 7 மணி நேரத்தில். இன்னும் ஒரு அரை மணி நேரங்கிறது அதையும் கூட்டணும் சரிங்களா. இன்னும் ஒரு அரை மணி நேரம் அதாவது 30 நிமிடம். இப்போ அரை மணி நேரத்தில் இப்போ பாருங்கள் 1 மணி நேரத்தில் 40 கிலோமீட்டர் தூரம் போகுது. அரை மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் போகும் 40ல் பாதி 20 கிலோமீட்டர் தூரம் போகும் சரிங்களா. சரி
அப்போ டோட்டலாக 7 மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் எடுத்து போட்டுங்க. 0 10 0 மிச்சம் 1 3 300 கிலோமீட்டர் தூரம். அப்போ 7 மணி 30 நிமிடத்தில் 300 கிலோமீட்டர் தூரம் போகும். சரிங்களா? அப்போ பி ஆன்சர் தான் ரைட்டு. ஓகேங்களா? டேரெக்டாக 7 1/2 போட்டு இங்கே 7 1/2 × 14 மல்டிபிள் பண்ணலாம். அப்படி மல்டி பண்ணிங்கன்னா மிக்சடு ஃப்ராக்ஷன் இருக்குது, அதை மாற்றணும். அதனால் இது கொஞ்சம் நல்லா ஈஸி மெத்தட். இப்படியே போடுங்க. நெக்ஸ்ட் சம்மில் போகலாம்.